வணக்கம். லிட்ரேச்சர் சம்மரி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த செகண்ட் கம்மிங் போயம் பை டபிள்யூபி ஏட்ஸ். இந்த போயமோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த போயம் வந்து பப்ளிஷ் ஆனது அப்படின்னு பார்த்தா நவம்பர் 1920 த டயல் அப்படிங்கிற ஒரு இதில் பப்ளிஷ் ஆகிருக்குது. இது வந்து போஸ்ட் வார் யூரோப்பை வந்து பற்றி பேசுது. வேர்ல்டு வார்க்கு அப்புறம் எப்படி ஒரு மனநிலைமை இருந்தது மக்களுக்கு அப்படிங்கிறத இந்த போயம் வந்து த்ரூ அவுட் வந்து ஈட்ஸ் சொல்லிகிட்டே வருவார். ஃபஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு 1918 1919 வரையும் ஒரு பேண்டமிக் இருந்தது. இப்போ நம்ம ப்ரெசன்ட் டைமில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பேண்டமிக் இருந்தது. அதனால் வேர்ல்டே வந்து ரொம்ப ஒரு பயத்துலேயும் ஒரு கயாஸாக இருந்தது வேர்ல்டே. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த போயம் வந்து இவர் எழுதியிருக்காரு, த செகண்ட் கம்மிங் அப்படிங்கிறது. இந்த போயம் வந்து ஃப்ரீ வேர்ஸில் இருக்குது. லோஸ் அயாம்பிக் பென்டாமீட்டரில் வந்து இதோட மீட்டர் அமைஞ்சிருக்கு. இந்த போயம் வந்து ரொம்ப பாப்புலரான போயம். இந்த போயமில் இருக்க லைன்ஸை நிறைய பேர் அவங்களோட டைட்டில்ஸ்க்கு அடாப்ட் பண்ணியிருக்காங்க. சின்னுவா அச்சிபியோட நாவலான திங்ஸ் ஃபால் அபார்ட் அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்து இந்த போயம்லேருந்து பாரோ பண்ணப்பட்டது தான். அப்புறம் ராபர்ட் பி பார்க்கர் அப்படிங்கிறவர் த வைடனிங் ஜயர் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுவும் வந்து அந்த நாவலும் வந்து இந்த போயம்லேருந்து பாரோ பண்ண டைட்டில் தான். அப்புறம் ஜான் டிடியான்ஸ் எஸ்ஸேயோட கலெக்ஷன், அது என்ன கலெக்ஷன் அப்படின்னா ஸ்லவுச்சிங் டுவர்ட்ஸ் பெத்லஹேம். ஸோ இந்த ஸ்லவுச்சிங் டுவர்ட்ஸ் பெத்லஹேம்ன்றதும் இந்த டபிள்யூபி ஈட்ஸோட செகண்ட் கம்மிங் போயம் தான். இந்த போயமில் அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னாக்கா, டபிள்யூபி ஈட்ஸ் த எண்ட் ஆஃப் கிறிஸ்டியன் இரா வந்து பற்றி பேசுகிறாரு. இந்த உலகம் வந்து முடிய போகுது, இந்த அப்போகேலிப்டிக் இதுன்னு சொல்லுவாங்க பைபிளில், உலகம் வந்து அழிய போகுது அப்படின்றத பற்றி அவர் வந்து பேசுகிறாரு. ஸோ இப்போ வாங்க போயமை டீட்டெயிலாக பார்க்கலாம். Turning and turning in the widening gyre, the falcon cannot hear the falconer. Things fall apart, the center cannot hold. Mere anarchy is loosed upon the world. The black dim tide is loosed, and everywhere the ceremony of innocence is drowned. The best lack all conviction, while the worst are full of passionate intensity. டேர்னிங் அண்ட் டேர்னிங் இன் த வைடனிங் ஜயர். இந்த ஜயர்ன்றது டபிள்யூபி ஈட்ஸோட ஒரு ஃபேமஸ் கான்செப்ட். இது வந்து ஒரு சுழல் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டு சுழல், ஒன்று வந்து உள்ளே போயிட்டுருக்கும், இன்னொன்று வந்து வெளியே வந்துட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த உலகத்தில் சுழன்றுட்டே இருக்குது. இந்த சுழன்றுட்டே இருக்கிற இந்த உலகத்தில் வந்து ஃபால்கனர் கூப்பிடுறது ஃபால்கனுக்கு கேட்கல. அதாவது ஃபால்கனர் அப்படின்னா இந்த ஈகிளை ட்ரெயின் பண்ணுறவங்க, ஃபால்கன் அப்படின்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் ஈகிள். ஸோ அந்த ஃபால்கனர் சொல்கிறத அந்த ஃபால்கன் வந்து கேட்கணும். அந்த ஃபால்கனர் வந்து அந்த ஃபால்கன் மேலே இருக்கிற கண்ட்ரோல் வந்து லூஸ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி மேன்கைண்ட் வந்து ரிலீஜியன் அவங்கள வந்து இத்தனை நாள் ஆளுமைப்படுத்தி வச்சுருந்த அந்த கண்டென்ட் வந்து இந்த மேன்கைண்ட் லூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு இப்போ நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஈட்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸில் வந்து சொல்கிறாரு. ஸோ திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ், விதவிதமான திங்ஸு, அது வாராக இருக்கலாம், அது வயலன்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்குது. நம்ம மேன்கைண்ட் வந்து நம்மளோட கண்ட்ரோலர்கிட்டேருந்து இருக்கிற கண்ட்ரோலை வந்து லூஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ திங்ஸ் ஃபால் அப்பார்ட், the center cannot hold. ஸோ திங்ஸ் ஃபால் அப்பார்ட், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கண்ட்ரோல் வந்து இல்லை, எதுக்குமே வந்து கண்ட்ரோல் இல்லை. அதனால் திங்ஸ் தே ஃபால் அப்பார்ட் அண்ட் த சென்டர் கெனாட் ஹோல்ட். இந்த சுழலுக்கு நடுவில் அந்த சென்டர் எது அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. இந்த ஈவெண்ட்ஸ், இந்த வயலன்ஸ்க்கு நடுவில் எது நல்லது கெட்டது, எது சென்டர் அப்படிங்கிறது நமக்கு புரியலை. Mere anarchy is loosed upon the world. Anarchyனா chaos, confusion. ஸோ என்ன இருக்குது மொத்தமாக இந்த உலகத்தில்? கன்ஃபியூஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ mere anarchy is loosed upon the world. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு உலகம், ஒரு கண்ட்ரோல் இல்லாத உலகத்தை பற்றி டபிள்யூபி ஈட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸில் வந்து சொல்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த போயமோட செட்டிங்கே வந்து மாற்றுறாரு. எப்படி அப்படின்னா, ஒரு சில விஷன்ஸ் மூலியமாக,
ஓமன்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, இப்போ ஏதாவது ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னா ஒரு சில ஓமன்ஸ், அந்த ஓமன்ஸ் மூலியமாக வந்து சொல்கிற மாதிரி இந்த போயமோட டோன் கொண்டு போகிறாரு. த பிளட் டிம்டு டைட் இஸ் லூஸ்ட் அண்ட் எவ்ரிவேர் த செரிமனி ஆஃப் இன்னசென்ஸ் இஸ் ட்ரவுண்ட். பிளட் டிம் டயர்டுன்னு அவர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறது வயலன்ஸ், எல்லா பக்கமும் வந்து வயலன்ஸ் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னசென்ஸ் அப்படிங்கிறதே வந்து மூழ்கி போச்சு. தோ த செரிமனி ஆஃப் இன்னசென்ஸ்ன்றதே மூழ்கி போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. த பெஸ்ட் லேக் ஆல் த கன்வென்ஷன் வைல் த வேர்ஸ்ட் ஆர் ஃபுல் ஆஃப் பேஷனட் இன்டென்சிட்டி. ஓகே, த பெஸ்ட் நல்லவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த கன்விக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் வேர்ஸ்ட் கெட்டவங்களுக்கு இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற பேஷன் வந்து அதிகமாயிருச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஈட்ஸ் இந்த பிகினிங் ஆஃப் த பேராகிராஃபில் வந்து சொல்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஆஃப் செகண்ட் கம்மிங்கில் என்ன சொல்கிறாங்க, ஒரு கயாட்டிக்கான ஒரு கன்ஃபியூஷனான ஒரு வேர்ல்டு தான் நம்மளை சுற்றி இருக்குது. அதில் ஃபால்கன் அண்ட் ஃபால்கன் வந்து எப்படி ஃபால்கனர்கிட்டேருந்து மாறி போயிடுச்சோ, கண்ட்ரோல் இல்லாமல் எட்ட போன அந்த ஃபால்கன் மாதிரி நாமளும் வந்து அந்த நீதி நெறிமுறைகள்லேருந்து தவறி போயிட்டோம். ஓகே, த திங்ஸ் ஃபால் அப்பார்ட், எல்லாமே வந்து முறை தவறி போயிடுச்சு. சென்டர் அப்படிங்கிறதே வந்து இல்லை, ஃபுல்லாக வந்து கன்ஃபியூஷன் மட்டும்தான் இருக்குது, வயலன்ஸ் தான் இருக்குது, இன்னசென்ஸுன்றதே இல்லை, நல்லவங்களுக்கு கன்விக்ஷன் இல்லை, கெட்டவங்களுக்கு பேஷன் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். So let's move on to the second one. Surely some revelation is at hand. Surely the second coming is at hand. The second coming. Hardly are those words out when a vast image out of Spiritus Mundi troubles my sight. Somewhere in the sands of the desert, a shape with lion body and the head of a man, a gaze blank and pitiless as the sun, is moving its slow thighs, while all about it reel shadows of the indignant desert birds. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான ஒரு உலகத்தில் கூடிய சீக்கிரம் ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஒரு ரெவலேஷன், ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. அது என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா செகண்ட் கம்மிங்காக இருக்கும். செகண்ட் கம்மிங் அப்படிங்கிறது பிப்ளிக்கல் இல்யூஷன். பைபிள் படி செகண்ட் கம்மிங் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப கெயாட்டிக்காக இருக்கிற ஒரு வேர்ல்டில் ஜீசஸ் வந்து திரும்பவும் வந்து பிறப்பாங்க அப்படின்னு சொல்கிற அந்த விஷயந்தான் வந்து செகண்ட் கம்மிங். ஸோ செகண்ட் கம்மிங் வந்து கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம WB Yeats சொல்கிறார். த செகண்ட் கம்மிங் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு விஷன் தோணுது. ஓகே, ஒரு விஷன் தோணுது. அந்த விஷன் எப்படியாப்பட்டது அப்படின்னாக்க, இந்த உலகத்தோட இந்த உலகத்தோட ஸ்பிரிட்டே வந்து அந்த விஷன் காமிச்ச மாதிரி அவருக்கு இருக்குது. ஸ்பிரிட்டஸ் முண்டி அப்படின்னாக்க இந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ், அதாவது இந்த சோல் ஆஃப் த எர்த், அது எல்லாமே சேர்த்து அவருக்கு வந்து ஒரு விஷனாக வந்து தோணுது. அந்த விஷன் அவருக்கு மனசில் வருது. அந்த விஷன் வந்து என்ன அப்படின்னாக்க, ஒரு டெசர்ட் இருக்குது, ஒரு பயங்கரமான ஒரு டெசர்ட் இருக்குது. அந்த டெசர்ட்டில் ஒரு லயன் பாடியும் ஒரு ஹெட் ஆஃப் அ மேனும், ஒரு ஸ்பிங்ஸ் மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். பாடி வந்து லயனாக இருக்குது, ஆனால் தலை மட்டும் வந்து மேனாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு உருவம் வந்து அவர் பார்க்குறாரு அவரோட விஷனில். அதோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்னாக்க பிளாங்காக இருக்குது. அதோட பார்வை வந்து பிளாங்காக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கூட மர்சியே இல்லாமல் இருக்குது. பிட்டிலஸ் ஆஸ் த சன். எப்படி சூரியன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கோ, அதே சமயம் மர்சிலெஸ்ஸாக நமக்கு தோணுதோ, அதே மாதிரி இந்த அனிமல் இருக்குது இல்லையா, த ஹெட் ஆஃப் அ மேன் அண்ட் பாடி ஆஃப் அ லயன் இருக்கிற இந்த அனிமலோட பார்வை வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, பிட்டிலெஸ்ஸாக இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, அந்த அனிமல் அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிக்குது. மெதுவாக நடக்கிறத பார்த்துட்டு அது நடக்கிறது
அந்த டெசர்ட்டில் இந்த அனிமல் வந்து இது மட்டும் தனியாக இப்படி நடந்து போயிட்டுருக்குது. ஸ்லோவாக அதோட தைஸை மூவ் பண்ணிவிட்டு. பேர்ட்ஸ் எல்லாம் சுற்றி இருக்கிற பேர்ட்ஸ்லாம் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து படப்படன்னு பறந்து போகுது. ஸோ இதுதான் வந்து அவர் பார்க்குற அந்த விஷன். The darkness drops again, but now I know that 20 years of stony sleep were vexed to nightmare by a rocking cradle. And what rough beast, its hour come around at last, slouches towards Bethlehem to be born. ஈட்ஸ் இந்த லைன்ஸ் மூலமா என்ன நம்புகிறாரு அப்படின்னா, எவ்ரி 2000 இயர்ஸ் ஒரு மாற்றம் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஸோ எவ்ரி 2000 இயர்ஸ் வந்து ஏதோ ஒரு மாற்றம் வரும், ஒரு தெய்வ செயல் அந்த மாதிரி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த 2000 இயர்ஸில் நமக்கு கிறிஸ்டியன் ஈரா வந்து இருந்தது. ஸோ அந்த கிறிஸ்டியன் ஈரா வந்து இப்போ முடிய போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அவர். ஸோ இந்த 2000 இயர்ஸாக கிறிஸ்டியன் ஈரா வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தது, ஆனால் இப்போ அது வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அடுத்து வரப்போகிற ஈரா வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு அவருக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக அது மர்சிஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு தெரியுது. ஏதோ சம்திங் டெரிபிளாக வந்து நடக்க போகுது அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரி ஒரு விஷன் வந்து அவருக்கு தோணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த 2000 இயர்ஸ் ஆஃப் பீஸ்ஃபுல் ஸ்லீப் வந்து இப்போ வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இந்த அந்த அனிமல் இருக்கு இல்லையா, அவர் பார்த்த அந்த அனிமல் அது வந்து முழிச்சுக்குச்சு. ஸோ இந்த புது ஈரா ஆரம்பிக்கிறதுக்காக இந்த அனிமல், அந்த ஹெட் ஆஃப் அ மேன் அண்ட் பாடி ஆஃப் அ லயன் விச் இஸ் மூவிங் இட்ஸ் ஸ்லோ தைஸ் அண்ட் விச் ஹேஸ் அ பிட்டிலெஸ் கேஸ், அந்த அனிமல் வந்து இட் இஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் பெத்லஹேம் டு பி பார்ன். எந்த நேரம் வந்துச்சோ தெரியல, என்ன நடக்க போதோ தெரியல. இது ஒரு வேளை இந்த அனிமல் வந்து பெத்லஹேம்க்கு போய் திரும்ப பிறக்க போதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஹி எண்ட்ஸ் வித் அ கொஸ்டின். இந்த கிறிஸ்டியன் ஈரா வந்து முடிய போது, அடுத்தது ஒரு மோசமான ஒரு ஈரா நமக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த ஈரா ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த அனிமல் அங்கே மெதுவாக போய் பிறக்க போது போல் இருக்குது. அதுக்காக தான் இந்த அனிமல் வந்து இந்த டெசர்ட் சாண்ட்ஸ்லேருந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸ்லவுச்சிங் டுவர்ட்ஸ் பெத்லஹேம் டு பி பார்ன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு W.B. Yeats. ஸோ இந்த போயம் வந்து நிறைய விதமாக வந்து நம்ம இன்டர்ப்ரெட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் ஈட்ஸும் இந்த போயம் வந்து எழுதியிருக்கிறாரு. இதுக்குரிய நோட்ஸ் எல்லாம் நான் இது கூடயே வந்து இந்த பிபிடிலேயே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் கம்மிங்கோட மேஜர் தீம்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, சிவிலைசேஷன், கயாஸ், கண்ட்ரோல். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான தீம்ஸ். அப்புறம் மொராலிட்டி அண்ட் கிறிஸ்டியானிட்டி. ஓகே. அப்புறம் வயலன்ஸ், ப்ராஃபஸி அண்ட் மீனிங்லெஸ்னஸ். ஸோ இதெல்லாம் இருக்குது. இது இல்லாமல் ஹியூமனிட்டி அண்ட் இட்ஸ் லாஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ ரிலீஜியன் அப்படிங்கிற அந்த விஷயத்தையே வந்து ஹியூமனிட்டி வந்து மறந்துடுறாங்க. அதனால் எவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஈவில் ஃப்ளரிஷஸ் இன் டைம்ஸ் ஆஃப் க்ரைசிஸ். ஸோ இதுவும் இட்ஸ் அ தீம் இன் திஸ் போயம். அதான் ஃபர்ஸ்டே சொன்னார் இல்லையா, த best lack conviction while the worst they have their passionate intensity அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ டைம் இஸ் சைக்ளிக்கல். அவரோட அந்த ஜயர் கான்செப்ட் மூலிமா அவர் என்ன சொல்கிறாரு, டைம் வந்து சைக்ளிக்கல், சுழன்று கொண்டே இருக்கும், இந்த டைம் வந்து சுழன்று கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ப்ரிடாமினன்ட் தீம்ஸ் இன் செகண்ட் கம்மிங். ஓகே, செகண்ட் கம்மிங்கோட இந்த போயமோட சம்மரி உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.